அண்மை செய்தி. கோவையில் லஞ்சம் பெற்ற அறநிலையத்துறை உதவி ஆணையர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் வைத்து இந்திரா என்பவர் இடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கைது செய்யப்பட்டிருப்பவரின் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. மேலும் விவரங்களை கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த சம்பவத்தில் இவர் ஈடுபட்டது எப்போது, இவர் எப்படி பிடிபட்டார், மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். தனியார் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கீழ் மாற்றுவதற்காக 1,50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி ஆணையர் இந்திரா லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது சூலூர் அருகே பாப்பம்பட்டி கிராமத்தில் தனியார் பராமரித்து வரும் கோவிலில் ஆண்டு வருமானம் 40 லட்சம் ரூபாயாக இருந்து வருகிறது. இந்த கோவிலில் நிதி மேலாண்மை முறையாக இல்லை என்பதால் இந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறைக்கு கொண்டு வர வேண்டும் என அந்த கோவிலுடைய நிர்வாகி ஒருத்தர் அண்மையில் ஒரு புகார் மனு கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த கோவிலை 12 வாரங்கள்ல இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ் கொண்டு வருவதற்கான வரம்புகள் இருக்குதான்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது இந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் 3 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் வேண்டும் என அந்த உதவி ஆணையர் கேட்டிருக்கிறார். ஆனால் அவ்வளவு பணம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 1,50,000 பணத்தை நேற்று இரவு தயார் செய்து அங்க இருக்கக்கூடிய அந்த சாலையில், அதாவது பாரதியார் சாலைங்கிற பகுதியில வர வைத்து கொடுத்திருக்கிறார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக அவரை கைது செய்தார்கள். தற்போது தொடர்ந்து அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்து சமயத்துறையில உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நேரடியாக களத்தில் இறங்கி 1,50,000 லஞ்சம் வாங்கியது அனைவர் தரப்பிலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.